thermal capacity 40 gram of aluminum is specific capacity கொடுத்தாச்சு. thermal capacity கேட்டிருக்கு. thermal capacityக்கு நமக்கு ஃபார்முலா amount of heat energy required to raise the temperature. இதான் thermal capacity. உனக்கு specific heat capacity ஃபார்முலா amount of heat energy required to rise mu mole of a gas through rising temperature. அப்போ இங்க இத specific heat capacity அப்போ கிளியர் ஆயிட்டா உனக்கு Q by T தான் வேணும், which is C. அப்ப C will be equal to specific capacity into mass போட்டுடலாம். இந்த இடத்துல நம்ம மாஸ் எடுத்தாலும் போடலாம். இந்த சம்ல ஏன்னா மாஸ் கொடுத்ததுனால you can write it in mass. அப்போ ஸ்பெசிபிக் கெப்பாசிட்டியை கவனிக்கிறோம். 0.2 கலோரி. ஆன்சரை பார்த்தா மாஸ் கிராம்ல இருக்கு, இதுல பிரச்சனையே இல்லை. ஆனா இது கலோரியில இருக்கு. இதை நம்ம என்னவா மாத்த வேண்டியிருக்கு? ஆன்சர்ல ஜூல் வருது. அப்ப ஆன்சர் நீ கலோரிய ஜூலா மாத்தினா போதும். 1 calorie is equal to 4.2 joule. கரெக்ட் தானே? 1 calorie is 4.2 joule. அப்ப into 4.2 into mass will be 40. அப்ப இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணு. 2 into 4 8 into 4.2 which is nothing but 16 1 33. அப்ப answer is 33.6 joules per Kelvin. 33.6 joules per Kelvin is the answer. ஃபாலோ பண்ண முடிஞ்சதா? இந்த டேட்டா கலோரி per கிராம் per Kelvin இருந்துச்சு. மாஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா போதும். ஆனா ஆன்சர்ல பார்த்தா அவன் ஜூல் கொடுத்துருக்கான். அப்போ கலோரிய ஒரு கலோரி 4.2 ஜூல். அப்ப இங்க 0.2 கலோரிய ஜூலா மாத்துறதுக்காக 4.2. So the answer is 33.6 joules per calorie is the answer.